ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரீஸியான ஒரு மார்னிங் தாங்க. ஸோ நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து தெரியாது. நைட் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏதாச்சும் நியூஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. ஸோ அப்போ வரைக்கும் 7 o'clock வரைக்குமே வந்து நியூஸ் வந்து வரல லீவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் தான் லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அது வந்து வரவே இல்லை. கடைசியாக பார்த்திங்கன்னா தியா குளிக்க போகும்போது தான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருந்தும் மெசேஜ் வந்தது, நியூஸும் வந்துச்சு. சரி அவள் குளிக்க போகிறதுனால குளிச்சிருட்டோம், அந்த வேலை முடிஞ்சிரும், ஸோ அந்த டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்பான்னு சொல்லிட்டு அவள் குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் லீவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இருந்தாலும் நம்ம எந்திரிச்சிட்டோம், நம்ம இதுக்கு மேலே போயிட்டு நம்ம தூங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லஞ்ச் ஒர்க் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தியாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து பணியாரம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ பணியாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ தக்காளி தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய தோசைக்கு, ரைஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே தக்காளி சேர்த்து வந்து நான் தக்காளி தொக்கு பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹைப்ரிட் தக்காளி இல்லாமல் நாட்டு தக்காளியில் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா அந்த புளிப்பு ஃப்ளேவர் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹைப்ரிட் தக்காளியில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நான் சாப்பரில் வந்து நல்லா வந்து கோர்ஸாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் இல்லை 2 பல்ஸ் நீங்கள் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா நம்ம தொக்கு பண்ணும்போது வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ எல்லா தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லாவே சாப் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா திருத்தி பாப்பா வந்து எந்திரிச்சு வந்தாச்சு. ஸோ திருத்தி பாப்பா வந்து ஓரளவுக்கு நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மார்னிங் தியாவும் வந்து குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வந்து கேரோலில் வந்து சிங் பண்ணுறதுக்கு வந்து தியா வந்து போயிட்டுருக்கா ப்ராக்டிஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து அந்த சாங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா டிசம்பர் 22 அந்த மாதிரி வந்து கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா திருத்தி பாப்பாவுக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பால், பேப்பர் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ தக்காளி தொக்கு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் நல்லாவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு அந்த தக்காளி தொக்கு வரும். ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு கொஞ்சம் வந்து இன்னுமே தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம சேர்க்கலாம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி நம்ம என்னென்ன மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம், நீங்கள் நிறைய காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லாவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு, இது மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி சேர்க்க போகிறோம். ஸோ இந்த தொக்கில் வந்து வெங்காயம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்றப்போ வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால வெங்காயத்தை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்றைக்கி தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து
வெங்காயம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு நம்ம குக் பண்ணணுங்க. நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்து அந்த எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். ஸோ சைட் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பணியாரத்துக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தியா அளவுக்கு மட்டும்தான், தியா சாப்பிட்ற அளவுக்கு மட்டும்தான் பணியாரம் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கும் வந்து பத்துற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் எல்லாருமே நாங்கள் அதையே சாப்பிட்டுட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தொக்கு வந்து நல்லா வந்து சுண்டி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ அந்த கலரே வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes வந்து திருப்பியும் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் வந்து அதில் வந்து இன்ஃப்யூஸ் ஆயிரும். ஸோ இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம மேலே தூவுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து கிளாஸ் ஜார்லேயே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது வந்து நாங்கள் மார்னிங் பணியாரத்துக்கும் நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இதுலேயே வந்து இந்த பவுல்லையே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பணியாரம் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கிச்சனில் பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். சிக்கன் 65 பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி தொக்கு இருக்குது. ஸோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸோ இந்த வைப்ஸ் நம்ம வந்து சும்மா பார்க்கும்போது அந்த கவுண்டர் டாப்பில் வந்து அழுக்கே இல்லாத மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெட் வைப்ஸ் அதாவது ஏதாவது ஒயிட் கிளாத்தில் நீங்கள் வந்து ஈரத்தோடு தொடச்சி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா எல்லா கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து தூக்கி நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி கையோடு பார்த்திங்க அப்படின்னா இனி ஸ்டவ்வில் வந்து நம்ம சிக்கன் 65 மட்டும்தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து ஸ்டவ்வையும் வந்து டீப் க்ளீனே நான் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஸ்டவ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வெட் வைப்ஸில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து அதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரஃப்பான டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் டாப் குக் டாப்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக இருக்க டிஷ்யூஸை வந்து நம்ம எடுத்து மேலாப்பில் வந்து தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த பேட்சாக அந்த தண்ணியில் நம்ம தொடச்ச அந்த அடையாளம் வந்து அதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தியாவுக்கு வந்து நாளையிலேருந்து போஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் எக்ஸாமே தமிழ். ஸோ எனக்கு இந்த எக்ஸாமுக்காகவே லீவ் விட்ட மாதிரியே இருக்குது. ஏன்னா தமிழ் வந்து இப்போ தான் வந்து கற்றுக்குறா இல்லையா. அதனால் அவளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் வந்து எங்களோட லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மதர் டங் அப்படியே வேறு தெலுங்கு. நாங்கள் பேசுகிறது எல்லாமே வீட்டில் தெலுங்கு தான். அவளுக்கு தமிழ் வந்து புரிஞ்சுக்கும். அதே மாதிரி நார்மல் தமிழ் தான் தெரியும். இந்த மாதிரி அதாவது தூய தமிழெல்லாம் வந்து சுத்தமாக அவளுக்கு தெரியவே தெரியாது. அர்த்தமும் புரியாது. ஸோ ஒவ்வொன்றும் அவளுக்கு வந்து அர்த்தம் புரிய வச்சு அதை சொல்லி கொடுக்கணும். ப்ளஸ் அவள் வந்து மனப்பாடம் தான் பண்ணுவாள். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஒரு நாள் லீவ் விட்டதே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி அவளுக்கு வந்து படித்தது எல்லாத்தையும் வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் அவளை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிவிட்டு.
நானும் வந்து வீடு எல்லாமே வந்து வேக்யூம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் பண்ணியிருக்கேங்க. ஸோ பழைய வேக்யூம் பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி போச்சுங்க. ஸோ திருத்தி பாப்பா வந்து நான் அந்த வேக்யூம் வந்து நிற்க வச்சுருப்பேன். நான் அது இழுத்து தள்ளி போட்டு அது வந்து அப்படியே உடஞ்சிருச்சு. ப்ளஸ் வந்து வாரண்ட்டி வந்து நான் கிளைம் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்த உடனேவே நம்ம வாரண்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதை நான் மறந்தாச்சு. ஸோ என்னால் அதை கிளைம் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு நான் புதுசு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிராண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாப்போடையே வந்து நம்மளுக்கு வேக்யூம் வருது. ஸோ நம்ம மாப் பண்ண வந்து நம்ம தொடச்சிக்கலாம். பட் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக அந்த மாப் பண்ணும்போது துடைக்கிறது வந்து பெருசாக எனக்கு அந்த குப்பை வந்து டக்குன்னு இழுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வந்து இன்கேஸ் நம்ம டெய்லியும் வந்து ஹால் அண்ட் டைனிங் கிச்சனில் வந்து நான் டெய்லியுமே துடைப்பேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதை தனியாக வந்து நம்ம துடைக்கும் போது அட்டாச் பண்ணிவிட்டு மற்ற ரூமுக்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தண்ணி நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதை அட்டாச் பண்ணி நம்ம வந்து துடைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீட்டாகவே துடைக்குதுங்க. பட் அந்த பேட்ச்லாம் நம்ம நார்மல் மாப்பில் துடைப்போம் இல்லையா, பேட்சாக இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா நீட்டாகவே வந்து துடைச்சிருது, நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்கின கையோடு பார்த்திங்கன்னா பார்சல் பிரித்த உடனே அந்த வாரண்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், வேறு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மழை வந்து பிரித்து எடுத்துருச்சுங்க இன்றைக்கி. சரியான மழை நிற்கவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. மழை சத்தம் கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு லாஸ்ட் டைம் அந்த புயல் அப்போ கூட இந்த அளவுக்கு மழை வந்துதான்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லே மழை நல்லா கொட்டி தீர்த்துருச்சுங்க. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். திருத்தி பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆரத்தியாவே வந்து குளிக்க வச்சுட்டான். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து சொன்னோம் அப்படின்னா அவளே வந்து அழகாக குளிக்க வச்சுருவா. இவ்வளோ வந்து எந்த சேட்டையும் பண்ணாமல் அவங்க அக்கா கிட்ட வந்து குளிச்சுப்பாள். ஸோ குளிச்சுட்டு தொடச்சி விட்டு நான் ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டு விட்டுட்டேன் அவளுக்கு. மற்றபடி தலை வாடுறது, பொட்டு வைக்கிறது எல்லாமே அவள் தான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் இவளும் வந்து ஹெல்ப் பண்ணுவாள் எனக்கு. ஸோ அவளும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அக்கா வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே வந்து உட்காந்துட்ருப்பா. ஸோ நானும் பார்த்திங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாமி விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். பாப்பா பார்த்திங்க அப்படின்னா தூங்கிட்டா. ஒரு 1 hour வந்து நல்லாவே நேப் எடுத்தாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணணும். அந்த ஒர்க் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எந்த ஒர்க்குமே இல்லைங்க. ஸோ நான் டீ வச்சுட்டு அதாவது ஹாலில் போய் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக
கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனோடனே அதை டக்குன்னு அமைதியான உடனே பாப்பா எந்திரிச்சிட்டா. அப்புறம் திருப்பியும் அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் டீ குடித்தேனே. ஸோ சில சமயம் இந்த மாதிரியும் ஆகும். சில சமயம் நம்ம என்ன சத்தம் கேட்டாலும் என்ன பண்ணாலும் எந்திரிக்கவே மாட்டாள். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி தான் போகும். குழந்தைங்க இருக்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டே வந்து நியர்லி 1 மந்த் இருக்குங்க. எனக்கு என்னமோ நாங்கள் இங்கே வந்து எனக்கு ரொம்ப டைமே இல்லாத மாதிரியே வந்து இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஸோ என்னோடய மைண்ட் செட்டாக என்னென்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கே இருக்கும்போது நிறைய வீடியோஸ் போட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் இங்கே வந்து ரெகுலர் ரொட்டீனே வந்து எனக்கு இப்போ நான் இன்றைக்கி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோடய ரெகுலர் ரொட்டீனாகவே இருக்கும். இன்னுமே தியா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னா இது கூட இருக்காது எனக்கு ரொட்டீனில். ஸோ அதனால் கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. பிகாஸ் பாப்பா இருக்கிறதுனால. பாப்பா இல்லை அப்படின்னா கூட நான் உங்ககிட்ட டைரெக்டாக ஏதாவது பேசி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து நான் போடுவேன். பட் ஆனால் பாப்பா இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இப்போ அவள் தூங்கிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் என்னால் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியுது. ஸோ கொஞ்சம் வந்து அப்படியே வீடியோஸ் லேக் ஆகுது அப்படின்னு நானே நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் அப்படியே நான் வந்து ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் நான் போடுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா, அதனால் லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து லைட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ இருந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அங்கே மேன்செஸ்டர்லேயே எல்லாமே தூக்கி போட்டு வந்தாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம், அது ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திகை தீபம் முடிஞ்சிட்டு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து தான் நான் வந்து லைட்டிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது பார்சல் இப்போ தான் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிக்கன் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா போன்லெஸ் தைஸ் பீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேரினேட் பண்ணுறதுக்கு வந்து ரைஸ் ஃப்ளோர், அதுக்கப்புறமா சிக்கன் 65 மசாலா இருந்துச்சு. ஸோ அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே மட்டும் போட்டு தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இன்னுமே வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து அந்த மசாலா வந்து பிடிச்சிக்கும். ஸோ ரைஸும் வந்து ஒயிட் ரைஸ் வந்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து சிக்கன் வந்து போட்டு எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டே வந்து ஓவர். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரதியா கிட்ட உட்காரத்துக்கே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குங்க டைமு. ஸோ அவளுக்கு வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம பக்கத்தில் இருந்து தான் அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால் வந்து மத்தியானத்துக்கு மேலே எந்த ஒர்க்கும் இருக்காது. ஸோ அதனால் நான் ஃப்ரீயாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு திருத்தி பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா சிக்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. அதெல்லாம் கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறது ஏதாவது வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. தோசை மாவு அப்படி இல்லைன்னா ரைஸ் கூட நாங்கள் வச்சுப்போம். ஸோ நாங்கள் 3 பேர் தான், அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. அதனால் இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோடய ரெகுலர் ரொட்டீனு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. பாய்.